Taste the Daily. சென்னை சைதாப்பேட்டையில் 15 வயது சிறுவனை 5 பேர் கொண்ட கும்பல் அரிவாளால் வெட்டியதில் ஆபத்தான நிலையில் சிறுவன் சிகிச்சை பெற்று வருகிறார். சைதாப்பேட்டை நேதாஜி அம்மாள் நகரைச் சேர்ந்த நாகபூசணம் இவரது மகன் சஞ்சய் நந்தனம் YMCA பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வரும் நிலையில் பள்ளி விடுமுறை என்பதால் அதே பகுதியில் உள்ள ஜெயக்குமார் என்பவரிடம் தண்ணீர் கேன் போடும் வேலை செய்து வருகிறார். நள்ளிரவு 1 மணிக்கு தண்ணீர் கேன் இறக்கி வைத்துக் கொண்டிருக்கும் போது பிரகாஷ், ஜபா, முகேஷ், சூர்யா, கனி ஆகிய 5 பேர் சிறுவன் சஞ்சயை அரிவாளால் வெட்டி உள்ளனர். இதில் கைகள், கால், தலை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் வெட்டுக்காயம் விழுந்தது. உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ள சிறுவன் சஞ்சய் சாய்க்கு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. திருப்பத்தூர் அருகே பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து நகை, பணம் கொள்ளையடிக்கப்பட்டதை அறிந்த பொதுமக்கள் பீதியடைந்தனர். ஆதிபூர் KGS பகுதியில் வசித்து வரும் ஹோமியோபதி மருத்துவர் ஜெயக்குமார் வீட்டில் பட்டப்பகலில் புகுந்த கொள்ளையன் கதவை உடைத்து தங்க, வெள்ளி நகைகள் 25,000 ரூபாய் உள்ளிட்டவற்றை கொள்ளையடித்து தப்பினார். இதையறிந்த அப்பகுதி மக்கள் தங்கள் பகுதியில் காவல்துறை ரோந்தும் இல்லை என்றும் இதனால் கொள்ளை சம்பவங்கள் தொடர்கதையாவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். காலையில் இங்கே திருடு போனதுனால எங்களுக்கு எல்லாருக்கும் பயமாக இருக்குது. ரெண்டாவது போலீஸ் ரைட் யாரும் இந்த பக்கம் வரது கிடையாதுப்பா. யார் வண்டிங்கெல்லாம் போது வருது, யார் நல்லவங்க கட்டவங்க நமக்கெல்லாம் எதுவுமே தெரியாது. ஏன்னா நாங்கள் பக்கத்துலேருந்து இவ்வளோ தூரம் திருடு போயிருந்தாலும் எங்களுக்கே ரொம்ப பயமாக இருக்குது. வீட்டிலலாம் லேடிஸ் எல்லாம் எப்படி தனியாக இருப்பாங்க சொல்ல முடியாது. அதே மாதிரி நைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் எல்லாருமே இப்போ நாங்கள்லாம் வாக்கிங் தான் போகிறோம், வரோம், இதே ரோட்டில் தான் போகிறோம். எல்லாமே லேடிஸ் எல்லாம் போயிட்டு வரோம். ஆனால் எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. நாமக்கல் அருகே தங்கையின் கையை பிடித்து இழுத்து தகராறு செய்தவரை அவரது அண்ணன் சரமாரியாக கத்தியால் குத்தியதில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ளார். வசந்தபுரம் அருகே வீரியம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜெகநாதன். 45 வயதான இவர் கூலி வேலை செய்து வருகிறார். இவரது மனைவி பிரிந்து சென்ற நிலையில் தாயாருடன் வசித்து வரும் ஜெகநாதன் சிறுமி ஒருவரின் கையை பிடித்து இழுத்து தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. இதை அறிந்த சிறுமியின் 16 வயது அண்ணன் ஜெகநாதனை சரமாரியாக கத்தியால் குத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றார். இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஜெகநாதனை அருகில் இருந்தவர்கள் மீட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். சென்னை தாம்பரம் அருகே செல்போன் கடையில் செல்போன்கள், பணம் கொள்ளையடிக்கப்பட்ட CCTV காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிட்லப்பாக்கம் முத்துலட்சுமி நகரில் மகேஷ் என்பவர் நடத்தி வரும் செல்போன் கடையின் ஷட்டரை உடைத்து ஹெல்மெட் அணிந்தபடி உள்ளே புகுந்த இருவர் அங்கிருந்த 30க்கும் மேற்பட்ட செல்போன்கள், உதிரி பாகங்கள், கல்லாவில் இருந்த பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்துச் சென்றனர். இதுகுறித்த CCTV காட்சி வெளியான நிலையில் நடப்பது ஸ்டாலின் மாடல் ஆட்சியா அல்லது கொள்ளை மாடல் ஆட்சியா என மக்கள் ஆவேசமாக கேட்கின்றனர்.